ஒன். நம்ம இன்னைக்கு நிற்கிறது பார்த்தீங்கன்னா காஞ்சி கைலாசன் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா சப்த மாதைகள் நம்ம பார்க்குறோம். கைலாசன் கோவிலில் சப்த மாதைகள் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாரி இருக்குது. எப்பவுமே தெற்கு ஆப்போசிட் வடக்கில் தான் இந்த ஃபேஸிங் பார்த்துருக்கோம். நம்ம இவங்களை பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் வேறு சப்த மாதைகள் வேறு. இது பற்றி சங்க இலக்கியங்கள்ல நம்மளுக்கு அறியப்படுது. அதேமாதிரி பிற்கால சோழர் கால கல்வெட்டுகளில் நம்ம இதோட வழிபாடை பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா பிராமி யாரை வம்சமாக சொல்கிறோன்னா பார்த்தீங்கன்னா பிரம்மனோட அம்சம். ஆனால் சக்தி வடிவங்களை பற்றி தான் 7 சக்தி வடிவங்கள் இங்கே இருக்காங்க. பிராமி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கௌமாரி, மகேஸ்வரி. ரெண்டாவது மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா சிவனோட அம்சம். அதேமாரி பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா கௌமாரி பார்த்தீங்கன்னா இவங்க முகம் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா முருகரோட அம்சம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி. இவங்களோட நம்மளோட விஷ்ணுவோட அம்சம். அதேமாதிரி இவங்க வாராக பெருமானோட அம்சம். வாராக தெரியும், வாராக பெருமான் அவதாரத்தில் வரும் நிறைய விஷயத்தில் வரும் பார்க்கலாம். அதேமாரி இவங்கள 6வதாக பார்த்தீங்கன்னா இவங்க இந்திரனோட அம்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஷாமண்டி பார்த்தீங்கன்னா இவங்க காளிக்கு ஈடாக வருவாங்க. அதேமாரி அவங்க வதம் செய்கிற ஒரு இதுவில் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிரேத கொண்டனை போட்டிருப்பாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக என்ன அம்சம், என்ன கவசம் போட்டிருக்காங்க, என்ன முடி இது பண்ணியிருக்காங்க, என்ன மகுடம் கூடியிருக்காங்க என்று டீட்டெயில் அடுத்த ஒரு காணொலியில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.